நம்ம விவோஸ் எல்லோருக்கும் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் செங்கை சமையல் சார்பாக. முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அந்த விளாகை பார்த்துருங்க. நேற்றுக்கு தஞ்சாவூர் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்படியே பாப்பாவை பிக்கப் பண்ணிவிட்டு அவளுக்கு 2 days லீவ் விட்டுருக்காங்க பூஜா ஃபெஸ்டிவலுக்காக. மெயினாக போனதை அவளை பிக்கப் பண்ணிவிட்டு திவாலி பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்கூலை விட்டு வெளில வரவே ஒரு 6:30 போல் ஆயிடுச்சு. நேராக போயிட்டு அஸ்வின் ஷாப்பில் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸில் ஒரு காஃபி குடிச்சிட்டு பசங்களாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க தான் போயிருந்தோம். எந்த ஷாப்பில் எடுக்கிறதுன்னு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அங்கே கேட்டதில் மகாராஜா சில்க் கொஞ்சம் ஓகே அப்படின்னாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு அங்கே என்ன பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒர்க்கர்ஸ், கஸ்டமர் கூட கம்மி தான். இந்த ஒர்க்கர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. கச்சன்னு கடுப்பாக ஆகுது. ஒரு ஷர்ட் எடுத்தால் போதும் 9 பேர் வந்து நிற்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் ஒரு மெஸியாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கெலாம் நான் எடுத்துக்கலன்னா சாரீ எடுக்கலை, சுடி எடுத்துக்கிட்டேன். பாப்பா, அப்புறம் அவள் கசின், அப்புறம் வந்து தம்பி 3 பேர் தான் எடுத்தாங்க. கரெக்டாக 7:30க்கு ஆரம்பித்து 10:15 ஆகிடுச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் என்ன எடுத்தாங்கன்னு தெரியல. வீட்டில் வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அதை முடிச்சுட்டு அப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நைட் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர நைட் 1 o'clock ஆகிடுச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு, ஏன்னா நான் கீழ் ஃப்ளோர் வந்து மாப்பிங் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு கதவு எல்லாத்தையும் தொடச்சிட்டு பட்டை போட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு விளக்குக்கெல்லாம் பாப்பா போட்டு வச்சு கொடுத்தா. கதவுக்கெல்லாம் பட்டை போடும்போது ரொம்ப அலுப்பாயிடுச்சு. ஐயோ, கண்டினியூவாக ஃபெஸ்டிவல் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 days கழிச்சு தறியல் போடுற வேலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி வேலை இருக்குது. அப்படியே அலுப்பாகுது. இதெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் கூட அந்த டேஸ்லாம் நல்லா தான் போகும். நாம தான் கேட்காம இழுத்து பிடிச்சிட்டு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப வேலையை சமர்த்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு சுண்டல் செய்யணும். நான் வீடியோ எடுத்தேன்னா 3 வகை சுண்டலை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாய்.